21 பேர் குண்டடிப்பட்டு செத்து போன அந்த வன்னிய கவுண்டர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இதை ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டேன். தப்பாமா இது? ஒரு ஜாதிக்கு மட்டும் நான் கேட்கல, எல்லா ஜாதிக்கும் கேட்டேன். ஆனா என்ன செஞ்சார் முதலமைச்சர்? வாயே திறக்கல. அப்புறம் நானும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணியும் திரும்ப திரும்ப வலியுறுத்தின பிறகு பாரதிதாசன் என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கிறேன். அந்த நீதியரசர் ஆய்வு செய்வாரு. அப்படி ஆய்வு செய்கின்ற போது யாராருக்கு என்னென்ன பதவிகள் கிடைக்கலையோ அந்த எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நான் வழிவகை செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கொடுத்தாரா? 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது இல்லமா? செஞ்சாரா? ஐயா சொல்லுங்க. நீங்க எந்த சாதின்னு எனக்கு தெரியாது, நீங்க எந்த சாதின்னு எனக்கு தெரியாது. கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் செஞ்சாரா? பாரதிதாசனுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமை அறிக்கையை தயார் செய்ததா? தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் பயணம் செய்து அப்படி ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தாரா? எனது அருமை உறவுகளே, முன்வரவில்லை. ஏன் முன்வரவில்லை என்று கேட்டேன். வேல்முருகன் தப்பா சரியா? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. செய்யலமா? வரும் தேர்தலை தமிழக வாழ்வுரிமை மீட்புக்கான தேர்தலாக மாற்றுவோம். அதற்கான ஒரே தீர்வு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் முத்தமிழர் தி வேல்முருகன் அவர்களின் ஆசி பெற்ற நெய்வேலி தொகுதியில் போட்டியிடும் தி திருமால்வளவன் அவர்களுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு எண்ணிக்கைகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். சட்டமன்றம் சென்று உங்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். தேர்தல் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. உங்கள் வெற்றி சின்னம் கேமரா, கேமரா, கேமரா. உங்கள் வெற்றி வேட்பாளர் தி திருமால்வளவன் அவர்கள்.